அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நாங்கள் இன்றைக்கு இந்த அர்பவுன் நவவியாவுடைய ஹதீஸுடைய பாடத்தொடரில் 4வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸ் மனிதன் அவனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் அவனுடைய படைப்பினுடைய கட்டங்கள் எந்த முறையில் படைக்கப்பட்டான் என்ற விஷயத்தையும் அவனுடைய இறுதி முடிவு விஷயத்தையும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். அன் அபி அப்துர் ரஹ்மான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال حدثنا رسول الله صلى الله عليه وسلم وهو الصادق المصدوق. இந்த ஹதீஸ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கின்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபாக்கள், இஸ்லாத்துக்கு நுழைவதில் ஆரம்பமாக நுழைந்த சஹாபாக்கள் லிஸ்ட்ல சேர்ந்தவங்க. அதாவது இமாமாக்கள் கருத்து வேற்றுமைக்கு இவங்க 6வதாக இஸ்லாத்துக்கு நுழைஞ்சாங்களா அல்லது 22 23வது நம்பர்ல இஸ்லாத்துக்கு நுழைஞ்சாங்க என்ற கருத்து வேற்றுமைக்கு எப்படியோ இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் நுழைந்த குரூப்கள்ல இந்த சாபி சேர்றாங்க. அதே போல இவங்களும் எங்களுக்கு தெரியும், நாங்க ஹதீஸ்கள் அறிவிச்ச சஹாபாக்களுடைய பட்டியல்களை சொன்னோம். 1000 ஹதீஸ்கள் அதிகமாக அறிவிச்சவர்களுக்கு முக்சிர் ரிவாயா என்ற பெயர் சொல்லப்படும். ஆனா இவங்க 1000க்கு மேல் அறிவிக்கல. மாற்றமாக இவங்க கிட்டத்தட்ட 848 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க ஹதீஸ்ல மட்டும் இல்ல, மாற்றமாக தப்சீர் கலையிலையும் குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கக்கூடிய கலையில மிக முக்கியமான ஒரு சாபி தான் இந்த சாபி. இவங்க ஹிஜ்ரி 32ல வஃபாத் ஆகுறாங்க. இவங்களை மதீனால உள்ள பக்கை, அதாவது பக்கை மையவாடியில பெய்யக்கூடிய ஜன்னத்துல் பக்கைன்னு சொல்லுவாங்க. ஜன்னத்துல் பக்கைன்னு சொல்றது தவறு, பக்கை அல்லது பக்கையுல் கர்கத் என்று சொல்லலாம். அதுல இவங்க அடக்கப்படுறாங்க. ஜுபைர் பின் அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு தான் இவங்களுக்கு ஜனாசாவை தொழுவிக்கிறாங்க. உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பக்கத்துல இவங்களோட கபர் அமைச்சு அன்னைக்கு அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்ப இந்த சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, நபி அவங்களை பத்தி ஹுவ ஸாதிக் அல் மஸ்தூக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அனைத்து விஷயத்திலும் உண்மையானவர்கள். அதே போன்று வஹியை கொண்டு உண்மைப்படுத்தப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றாங்க, இன்ன அஹதகும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபா, நிச்சயமாக உங்களில் ஒவ்வொருவர்களும் தாயினுடைய வயிற்றில் 40 நாட்கள் விந்துகளாக ஸ்பெர்ம்களாக ஒன்று சேர்க்கப்பட்டீர்கள். அதாவது படைப்பினத்துக்கு ஆரம்பமாக ஒன்று சேர்க்கப்பட்டீர்கள். சும்ம யகூனு அலகதன் மிஸ்ல ஸாலிக், பின்பு அதே வயிற்றுல அலகா என்று சொன்னால் இரத்த கட்டிகளாக, ஒட்டக்கூடிய இரத்த கட்டிகளாக 40 நாட்கள் இருந்தீர்கள். சும்ம யகூனு முதுகத்தன் மிஸ்ல ஸாலிக், அதே போன்று இன்னொரு 40 நாட்கள் சதை பிண்டங்களாக, அதாவது முதலாவது 40 நாள் ஸ்பெர்மாக, அதாவது விந்தாகவும், 2வது 40 நாள் இரத்த கட்டியாகவும், 3வது 40 நாள் சதை பிண்டமாகவும் உங்களுடைய ஒவ்வொருவரும் தாயினுடைய வயிற்றில் இருந்தீர்கள் என்ற விஷயத்தை நபி அவங்க சொல்றாங்க. இந்த 4 மாசம் தாயுடைய வயிற்றுல இந்த 3 விதமான கட்டங்களாக நீங்க இருந்தீங்க. சும்ம யுர்சலு இலைஹில் மலக் ஃபயன்ஃபகு ஃபீஹி ரூஹ் வயுமரு பிஅர்பஇ கலிமாத், பின்பு அல்லாஹ்வினால் ஒரு மலக்கு அனுப்பப்படுறாரு. 4 மாதங்கள் பூர்த்தியாகி 5வது மாதத்துக்கு நுழையக்கூடிய நேரத்தில் இந்த மலக்கு வந்து ரூஹை ஊதுகின்றார். ரூஹை ஊதி அவருக்கு 4 விஷயங்களை இவருடைய ஏடுல, அதாவது விதியில எழுதுமாறு அல்லாஹ்வினால் இவருக்கு ஏவப்படுவது. அந்த 4 விஷயம் என்ன? பி கிதாபி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி வ ஷகியுன் அவ் சஈதுன். ஒன்னாவது இவருடைய ரிஸ்க், இவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அவருடைய தேவை இருக்கும். ரிஸ்க் என்ற உலகத்துல நாங்க தின்னக்கூடிய சாப்பாடு மட்டும் இல்லை, எங்களோட தேவைகள் அனைத்துமே, மொத்த தேவைகள் அனைத்தையுமே ரிஸ்க் என்ற வார்த்தையில் அடக்கப்படும். இவருக்கு எந்த அளவுக்கு இவருடைய தேவை, இவருடைய ரிஸ்க் இருக்கும் என்று எழுதப்படும். வ அஜலிஹி, இவர் எவ்வளவு காலம் வாழ்வாரு. அமலிஹி, இவர் என்ன விதமான அமல் செய்வாரு, நன்மையான அமல் செய்வாரா, பாவமான அமல் செய்வாரா, இவர் செய்யக்கூடிய அமல் எப்படி இருக்கும் என்ற விஷயங்கள் எல்லாம் இவர் வயிற்றிலே கூடிய நேரத்தில் எழுதப்படும். அதே போன்று எழுதப்படும் ஷகியுன் அவ் சஈதுன், இவர் ஒரு மூதேவியா அல்லது சீதேவியா, இவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இவர் எந்த நிலைமையில் சந்திப்பாரு,
அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அடியானால் சந்திப்பாரா, அல்லாவுடைய கோபத்தை பெற்ற ஒரு மூதேவியா இவர் சந்திப்பாரா என்ற அனைத்து 4 விஷயமும் இவர் வயிற்றுல கூடிய நேரத்தில் அந்த 5வது மாதத்துக்கு கால் வைக்கப்படக்கூடிய நேரத்துல, அதாவது 4வது மாதம் கம்ப்ளீட் ஆக்கப்பட்டு 5வது மாதத்துக்கு கால் வைக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த விஷயங்கள் எழுதப்படும். வணங்கப்படுவதற்கு தகுதியான அந்த இறைவன் மீது சத்தியமாக நான் கூறுகின்றேன் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னா ஹதக்கும் லா يعمل بعمل اهل الجنه حتى ما يكون بينه وبينها الا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل اهل النار فيدخلها. நவுது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக உங்களுள்ள ஒவ்வொருவரும் சொர்க்கத்துக்குரிய அமலாக செஞ்சு கொண்டே இருப்பீங்க. சொர்க்கத்துக்குரிய அமல் என்று செஞ்சு கொண்டே இருப்பீங்க. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முழம் தூரம் இருக்கக்கூடிய நேரத்துல இவருடைய விதி முந்திரும், இவருடைய ஏடு முந்திரும். என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் பாவத்தை செய்வார், அந்த நரகத்துக்கு நுழைஞ்சிருவார். காலம் முழுவதும் நன்மையை செஞ்சு கொண்டு இருந்தாரு. ஆனால் கடைசி நிமிஷம் அடுத்த ஸ்டெப் இவர் மௌத்தான சொர்க்கம் இருக்கக்கூடிய நேரத்துல பாவம் ஒன்று செய்யறாரு, நரகத்துக்கு நுழைஞ்சிருவாரு. நவுது பில்லாஹி மின்னா. அதுக்கு பிறகு சொன்னாங்க, வைன்னா ஹதுக்கும் லா يعمل بعمل اهل النار حتى يكون بينه وبينها الا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل اهل الجنه فيدخلها. அதே போல ஒரு மனிதர், உங்கள் ஒருவர் பாவமான காரியங்களே செஞ்சு கொண்டிருப்பாரு. எந்த அளவுக்குண்டா இவருக்கும் நரகத்துக்கும் இல்லை ஒரு முழம் தூரம் வைக்கக்கூடிய நேரத்துல இவருடைய ஏடு முந்திரும், இவருடைய விதி முந்திரும். நன்மையான ஒரு காரியத்தை செய்வாரு, இறுதியாக சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவாரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, திர்மிதி போன்ற அதிகமான கிதாப்ல பதிவாக்கப்பட்டு. சரி, இப்ப நாங்க பார்க்கணுமா இந்த ஹதீஸ்ல, இது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான். எந்த அளவுக்குன்னா மெடிக்கல் சயின்ஸ்ல கூட ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஏன் மெடிக்கல் சயின்ஸ்க்கு கூட ஒரு ஒரு சவால் ஆகுதுன்னா பாருங்க, நபியாவும் உம்மி நபி படிக்க என்று சொல்றது நபியாவும் ஸ்கூலுக்கு படிச்சதும் இல்லை, உம்மி நபி என்றதை நபியாவும் நாங்க சொல்றோம். ஆனா அந்த நபி இந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த நபிக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றது மூலமாக இந்த குர்ஆன் என்றது உண்மைப்படுத்துவது. ஏன்னா இன்றைக்கு இந்த விஷயம் குழந்தையுடைய ஒரு வயிற்றில் உள்ள குழந்தை எத்தனை மாதத்துல என்ன நடக்குதுன்றது இந்த சயின்ஸ் என்றது, மெடிக்கல் சயின்ஸ் என்றது கூட கண்டிக்க பிடித்தது புதிதாக தான். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னாடி குர்ஆன் சொல்லிடுச்சு, ஹதீஸ் நபியால சொல்லி காட்டிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமின்ல இதை விட தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படின்னா, வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر. அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமின்ல படைப்பினங்களுடைய இத 7 விதமாக 7 படித்தனமாக சொல்லி காட்டுறாங்க. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க மனிதர்களை, அதாவது களிமண்ணிக்குமே அந்த ஒரு கிளே அது சும்மா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆயின மாதிரி இருக்கும் போகல, அந்த மாதிரி கிளேயால களிமண்ணால தான் நாங்க மனிதனை படைத்தோம். பின்பு அவனை என்ன செஞ்சோம், ஒரு பாதுகாப்பான இடம், அதாவது தாயினுடைய கற்பறையில நாங்க அவனை ஸ்பேமாக வைத்தோம். சும்மா கலக்கணும் நுத்ஃபத அலகா, பிறகு அந்த ஸ்பேமை சதை இரத்த கட்டியாக மாத்தினோம். பின்பு அந்த இரத்த கட்டியை சதை பிண்டமாக மாத்தினோம். பின்பு அந்த சதை பிண்டத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த சதை பிண்டத்தை எலும்புகளாக மாற்றி அதனை தோலினால், சதையினால், தசை என்று சொல்கிற சதையினால் நாங்கள் அவனை போத்தினோம். பின்பு அவனை ஒரு படைப்பினமாக நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா பலவிதமான கட்டத்தை குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். இது உண்மையிலேயே படைப்பினங்களுடைய, நாங்க சயின்ஸ் ரீதியா எடுத்து பார்த்தா படைப்பினங்களுடைய முறை தான். ஆனால் அந்த படைப்பினங்களுடைய முறை அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொல்லி காட்டான். நபி அவங்க இந்த ஹதீஸும் அதுக்கு எங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்குது. எனவே இதுல இருந்து விளங்குது குர்ஆனினுடைய அற்புதம். குர்ஆன் என்றது சயின்ஸ்க்கு கூட சவாலாக வைக்கக்கூடிய ஒன்று தான் என்ற விஷயத்தை இந்த குர்ஆன் ஆயத்தும் அதே போல இந்த ஹதீஸ்களும் எங்களுக்கு தெளிவாக்கி காட்டுது. அதே போல ஒரு விஷயம்தான் உலமாக்கள் எல்லாம் அனைவர்களும் ஒன்றுபட்டிக்கூடிய விடயம். அதே போல டாக்டர்ஸ்மாரும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. ரூஹ் என்றது ஒரு குழந்தைகளுக்கு ஏற்படுறது, ஊதப்படுறது, அதாவது வருவது என்றது 4 மாசம் தான்.
4 மாசத்துக்கு போறோம், 4 மாசம் கம்ப்ளீட் ஆயின பிறகு தான் அந்த குழந்தைக்கு ரூ ஊதப்படுவது வாய்க்கல. அது இந்த அதிசயம் திட்ட தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எந்த மெடிக்கல் சயின்ஸ் உடைய ரீதியா உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. வயதுள்ள குழந்தைகளுக்கு அந்த சிசுவுக்கு ரூதப்படுறது 4 மாதத்தினுடைய கடைசி, அதாவது 5வது மாதத்துக்கு கால் வைக்கக்கூடிய நேரத்துல தான். அதனால தான் உலமா டாக்டர்ஸ் மார்கள் கூட சொல்லக்கூடிய விடயம் என்னென்றால், ஒரு குழந்தையோட அசைவு கிட்டத்தட்ட 16ல இருந்து 18 வாரங்களுக்கு பிறகு தான் குழந்தையுடைய அசைவு ஒரு தாய்க்கு விளங்க தொடங்கும். ஏன்னா அதுக்கு பிறகு தான் ரூதப்படுவது. எனவே தான் டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விடயம் தான் கிட்டத்தட்ட 16க்கு பிறகு, அதாவது நல்ல ஒரு அளவு விளங்கணும்னா 18க்கு பிறகு தான், வாரம் 18 வாரத்துக்கு பிறகு தான் குழந்தையினுடைய தாய்க்கு குழந்தையோட அசைவுகளை அவங்க உணர தொடங்குவாங்க, அவங்க அதை விளங்க தொடங்குவாங்க என்ற விஷயத்த டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விடயம் தான். ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சு, நபி அவங்க சத்தியம் என்று சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் பிறக்க முன்னாடியே அல்லாஹ் தஆலா இவன் ஷகியா சயீதா, அதாவது சீதேவியா மூதேவியா, நல்லவனா கெட்டவனா, அல்லாஹ்க்கு பொருத்தமானவனா வருவானா இல்லாட்டி அதுக்கு மாற்றமானவனா வருவானா என்ற விஷயம் எழுதப்பட்டுருச்சு. இது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா இவனுக்கு எழுதிடுறான். ஆனாலும் அல்லாஹ் தஆலா இவட கையில இக்தியார கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவு ஈக்குது, ஆனால் நல்லதை கெட்டதை செய்யக்கூடிய விஷயத்துல விருப்பத்தை கொடுக்கிறது அல்லாஹ் தஆலா இவட கையில. இவர் தான் தேர்ந்தெடுப்பாரு. வஜஅல்நாஹு நஜ்தைன், நாங்க அவர்களுக்கு 2 பாதைகளை வச்சிருக்கிறோம். நல்ல பாதை இது, கெட்ட பாதை இதுன்னு காட்டி அல்லாஹ் தஆலா நடுவுல வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா தெரியும் இவன் தேர்ந்தெடுக்கிறது சீதேவியான பாதையை தான் தேர்ந்தெடுப்பான். ஆனா அந்த விருப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது மனிதன் கையில, நாங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நாங்க தேர்ந்தெடுக்கிறத வச்சு எங்க கடைசி முடிவாகக்கூடியதா இருக்கும் என்றதை விளங்கணும். எனவே தேர்ந்தெடுக்கக்கூடிய விருப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திக்கிறோம் எங்க கையில, நாங்க தான் அது வழி சரியா பிள்ளைன்றதை தேர்ந்தெடுக்கிறது எங்கட கையில தைக்குதுன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல கூறினாங்க, மா மின் நஃப்ஸின் மன்ஃபூஸத்துன் இல்லா வகத் கதபல்லாஹு மகானஹா மினல் ஜன்னah அவ் மின் நார் வ இல்லா கத் கதபத் ஷகியா அவ் சயீதா. அவங்க சொன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் அது பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இதனுடைய எழுத்து இது எங்க போகுது என்றதை அல்லாஹ் தஆலா எழுதி விடுறான். எப்படி எழுதுறான்? ஒன்றோ அது சொர்க்கவாதியா நரகவாதியா, சீதேவியா மூதேவியா என்றதை அல்லாஹ் தஆலா எழுதித்தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த உலகத்துக்கு படைக்க செய்கின்றான் என்று கேட்ட நேரம், அப்ப ஒரு சாபி உண்டு, ஒரு மனிதன் ஒன்று எழும்புறாங்க, எழுதி கேட்கிறாங்க, அஃபலா நம்குசு அலா கிதாபினா வ நதஉல் அமல், யா ரசூலல்லாஹ் அப்படி என்றா எங்களுக்கு எங்கட விதி எழுதப்பட்டுருச்சு தானே, நாங்க எங்கட விதி எழுதப்பட்ட வாழ்க்கையில எங்கட போயிட்டு நாங்க அமல்களை விட்டுடணுமா? அதாவது எனக்கு ஏதாவது ஒன்று எழுதித்தானுங்க, நான் சொர்க்கமோ நரகமோ தானே, என்னத்துக்கு நான் சும்மா தடமாறி கொண்டு நாங்க சும்மா எங்கட வாழ்க்கையை எங்கட பாட்டுல போறதா யா ரசூலல்லாஹ்னு கேட்ட நேரம் நபி அவங்க சொன்னாங்க, அமலு பிகுல்லின் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீங்க அமல் செய்யுங்க. அதாவது என்ன சொர்க்கவாதியா நரகவாதியா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியா? அல்லாஹ் தஆலா எனக்கு எழுதிட்டான், நான் படைக்கும் போது நான் சொர்க்கவாதியா நரகவாதியா, அல்லாஹ் ஒரு சீதேவித்தனம் உள்ள மனிதனை நான் சந்திப்பனா அல்லது அதுக்கு மாற்றம் உள்ள மனிதனை நான் சந்திப்பேன் எழுதிட்டான். ஆனால் அது எனக்கு தெரியுமா? தெரியா. அப்ப நான் அதுக்கேற்ற அமல் செய்யணும். யார்கிட்ட அது கேட்டா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருப்போமா நரகத்துக்கு போயிருப்போம்னு என்ன சொல்றோம்? சொர்க்கத்துக்கு தான் போயிருப்போம். சில நேரம் நரகம் என்று எழுதப்பட்டிருக்கும், ஆனா சொர்க்கத்துக்கு போக விருப்பம், நாங்க சொர்க்கத்துக்குரிய அமலா செய்யணும். நபி அவங்க தான் சொல்றாங்க, ஏமலு நீங்க அமல் செய்யுங்க, எதற்காகவே நீங்க படைக்கப்பட்டீங்களோ அது உங்களுக்கு லேசாகும். யாரு சொர்க்கவாதி ஆயிக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய வழியை லேசாக்கி கொடுப்பான், யாரு நரகவாதி ஆயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகத்துக்குரிய வழியை அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுப்பான். அதனால நாங்க இந்த இடத்துல நிராசை அடைஞ்சிடக்கூடாது, நான் சொர்க்கவாதியோ நரகவாதியோ ரெண்டுல ஒன்று தானே ஆக போறேன். சில நேரம் சொர்க்கம் எழுதப்பட்டீங்க, ஆனா நான் நரகத்தை நானாவே தேர்ந்தெடுக்க கூடாது. அதனால நாங்க இந்த ஹதீஸை வச்சு இப்படி விளங்கிடக்கூடாது, எனக்கு சொர்க்கமும் நம்ம எழுதித்தானே நான் பாட்டுல தொழுவ தேவையில்லை, ஓத தேவையில்லை, சும்மா பொடுபோக்கு பாக்குல வாழ்வோம் என்றால் அது ஒரு நாளும் சரி வராது. நாங்க எங்கடாமல செஞ்சுதான் ஆக வேண்டும் என்று விளங்கிக்கோங்க. இது மிக முக்கியமான விடயம் தான். ஒரு மனிதன் வாழ்ற காலத்தை வச்சு அவருடைய கடைசி முடிவை எங்களுக்கு சொல்லல. ஒரு மனுஷன் வாழக்கூடிய காலத்துல எப்படியும் வாழ்வார், ஆனால் அவருடைய கடைசி முடிவுன்றது நாங்கள் எங்கட வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள் எடுத்து பார்த்திருக்கோம். சில மக்கள் வாழக்கூடிய காலத்துல மிகவும் இபாதத்தோட மிகவும் இதோட பார்க்கக்கூடிய நேரத்துல இப்ப நான் வெளிநாட்டுக்கு வர முன்னாடி ஒருத்தரை பார்த்திருப்போம், இபாதத்தோட மிகவும் ஒரு சாலியான மனிதன் வாங்கிப்பாரு, திரும்பி நாட்டுக்கு போகல பார்த்தா அவரோட நிலைமையை மாறி கேட்டா என்ன நினைச்சு இல்ல அவருக்கு ஒருத்தர் இப்படி
அவருக்கு பிசினஸ்ல இப்படி இது வச்சுட்டாரு, அதுல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நிலைமைக்கு மாறிட்டாரு, குடிக்காரன் ஆகிட்டாரு, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு நினைச்சிப்பாரு, அது நடக்கலன்றதுனால ஒரு குடிக்காரனா மாறிப்பாருன்னு நாங்க சொல்லுவோம். கடைசி அதே நிலைமையில அவர் மௌத்தும் ஆகுவார். இன்னும் சிலரை பார்த்து இப்ப வாழ்க்கை முழுவதும் குடி போதை பெண்கள் தொடர்பு வாழ்ந்துப்பாங்க. திடீரென்று பார்த்தா தாடி எல்லாம் வளர்த்து சாலியான மனிதனா மாறிப்பாங்க. அதுக்கு சில பேர்த்து அவங்கள சந்திச்சு தாவத்கள் கொடுத்து அவங்கள ஒரு மாற்றம் எடுத்து கான்ல விழுந்திருந்தவங்க, குடிகள் குடிச்சிட்டு கான் ரோட்டுகள்ல விழுந்திருந்தவங்க அவங்கள்ட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதே நிமிடம் மௌத்துமா ஆயிப்பாங்க. என்ன நடந்திருக்கும்? அவங்களுடைய கடைசி முடிவு இப்படி நடக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், ஒவ்வொரு செயல்களும் கடைசி முடிவை வைத்து தான் இருக்குது. அவர் வாழக்கூடிய நேரத்துல இப்படி வாழ்ந்தாருங்கள, கடைசி நேரம் என்ன நடக்குதுன்றதை நாங்க பார்க்கணும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட தஸ்கீரா என்று சொல்லக்கூடிய கிதாப்ல எழுதுறாங்க. ஒரு சம்பவம் உண்டு, மிகவும் ஒரு கவலைக்குரிய சம்பவம். ஒரு மனிதன் இருந்தாரு மிஸ்ர்ல நடந்த சம்பவத்தை அவங்க எழுதி காட்டுறாங்க. அந்த மனிதன் சாலிஹான மனிதன், டைமுக்கு டைம் சொல்லக்கூடிய, எந்த அளவுக்கு என்றால் இமாமுக்கு பள்ளிக்கு வந்து முஅஸ்ஸினா அசான் சொல்லக்கூடிய மனிதன். இந்த மனிதன் இப்படி அசான் சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியும், அசான் சொல்றதுக்கு என்று இப்ப இன்றைக்கு மைக்கெல்லாம் வச்சிருந்ததுக்கு இந்த மினாரண்டு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த மினார் அசல் அமைக்கப்பட்டது அந்த காலத்துல அசான் சொல்றதுக்கு. ஏன்னா மக்களுக்கு அதிகமான சத்தங்கள் போயிட்டு எல்லா இடமும் கேட்கணும் என்றதுக்கு. இவர் வாரார் ஒரு நாள் பள்ளிக்கு, சாலிஹான மனிதன், அனைவராலும் புகழப்படக்கூடிய ஒரு மனிதன் வந்து அதான் சொல்றதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அந்த மேஜனா அந்த மினாராக்கு ஏறுறாரு. ஏறி அசான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்டியன் அல்லது மசீஹ் ஒரு குடும்பம் வாழுது. அதுல ஒரு அழகான பெண் ஒன்று வீட்டுல இருந்து வெளியே வாரா. இவர் பாங்கிக்கு சொல்லி கொண்டு இருந்தவருக்கு அந்த பெண்ட மேல பார்வைப்படுது. பார்வைப்பட்டதோட ஒரு அதான கூட பூர்த்தி செய்யாம அப்படியே இறங்கி போறாரு. போயிட்டு அந்த வீட்டை கதவை தட்டுறாரு. அந்த பெண் வார வந்து கேட்கிற, என்னது? சொல்றாரு, நான் உன்னைய திருமணம் முடிக்க விரும்புகின்றேன், உன்னைய அடைய விரும்புகின்றேன், அது திருமணம் மூலமாக எப்படி அடைய விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னைய திருமணம் முடிக்கலாம், ஆனா என்னுடைய தந்தை கிட்ட நீங்க அனுமதி கேட்கணும், கேட்காம செய்ய முடியாது. சொல்ல, சரி நான் உன்னுடைய தந்தை கிட்ட அனுமதி கேட்கிறேன். தந்தை கிட்ட அனுமதி கேட்டா தந்தை சொல்றாரு, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஒரு முஸ்லிம், நான் ஒரு மசீஹி, அவன் நீ ஏத வேதத்துக்கோ நான் உனக்கு முடிச்சு தரேன். உடனே ஏற்றுக்கொண்டுட்டாரு. நவுதுபில்லாஹ். உடனே ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார். இப்ப அவங்களுடைய முதலாவது இரவு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. அந்த நேரத்துல ரெஸ்ட் ரூம் போகக்கூடிய தேவை ஏற்படுது. அதனால அப்படி போறாரு. போகக்கூடிய நேரத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு படியில வழுக்கி விழுந்து தலைப்பட்டு அதே இடத்துல மரணிக்கிறார். பாருங்க, ஒரு சாலிஹான மனிதன், இபாதத் செய்யக்கூடிய மனிதன், பள்ளியில இமாமை விட முதலாவது வந்து அசான் சொல்லக்கூடிய மனிதன், ஒரு சினோரு பார்வையின் காரணத்தினால என்ன நடந்துச்சு என்றால், ஹசிரத் துன்யா வல் ஆஹிரா, துன்யாவும் முடிஞ்சு ஆகிரத்து முடிஞ்சு. குறைஞ்சது அந்த பெண்ணை சரி அடைஞ்சாரா? அந்த பெண்ணை அடைகிறதுக்காக வேண்டிதான் அந்த தன்னுடைய சொந்த மார்க்கத்தையே விட்டாரு. அந்த பெண்ணை கூட டச் பண்ணி கூட பார்க்கக்கூடிய கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி மரணிச்சுட்டாரு. சரி, முஸ்லிமா மரணிச்சாரா? பெண்ணை தான் டச் பண்ணல, குறைஞ்ச முஸ்லிமா இல்ல, நசரானியா மரணிச்சுட்டாரு, கிறிஸ்டியனா அவர் மரணிச்சுட்டாரு, மசீஹியா மரணிச்சாரு, கடைசியில நரகவாதியா ஆயிடுச்சு. இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய அமலை வைத்து எங்களுக்கு முடிவு செய்யப்பட மாட்டாது. நாங்கள் எப்படியானோ வேண்டும், எங்களுடைய இறுதி முடிவை வச்சுதான் எங்களுடைய நிலைமை முடிவு செய்யப்படும் என்றதையும் இந்த ஹதீஸ்ல விளங்குது. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அவங்க இந்த துஆவை கேட்பாங்க. என்னது? யா முகல்லிபல் குலூப், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், யா முகல்லிபல் குலூப், ஏ உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் தரிக்க செய்வாயாக, தரித்து விடுவாயாக என்று சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி அவங்க துஆ ஓதி காட்டினாங்க, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், ஏ உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய வர்ஷிப்பின் பால், உனக்கு வழிபடுவதின் பால் திருப்பி விடுவாயாக அதிகமாக துவா கேட்கக்கூடிய. இந்த துவாக்கள் எல்லாம் நாங்க பாடமாக்கணும். நாங்க எங்களை தொழுகைகள் ஆய்க்கட்டும், ஏனைய துவாக்கள் கேட்கக்கூடிய நேரத்துல ஓதக்கூடிய மக்களாக அவரது முயற்சியும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்கி தருவாங்க. ஆமீன்.